வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் மோனி மாப்பா காதல் கேட்ஸ். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பின்னாடி கொஞ்சம் பெரிய கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். மோனிக்கு லைசன்ஸ் போட வந்திருக்கோம். லைசன்ஸ் போடலாம் வரல, அதோட பல ஸ்டெப்பில் ஒரு ஸ்டெப்புக்கு வந்திருக்கோம். பல 100 அடிகளில் ஒரு அடி. சத்தியமாக அடிச்சு பிடிச்சி வேலை கூட வாங்கிடலாம் போல. இவங்க கிட்ட ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு சாமி இவ்வளோதான் இல்லாமல் மென்டல் டார்ச்சர் பண்ணி டிரைவிங் லைசன்ஸை வேணாண்டா அப்படின்னு பல பேர் எந்திச்சு ஓடிடுவாங்க போல இருக்கு. பல்லாயிரக்கணக்கான கார் இருக்குல்ல, சரி உங்களை எல்லாருக்கும் அப்படியே ஒரு லைசன்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். அதனால தெரியாதான் ஓடி சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி ஓகேங்களா, அதுக்கு நிறைய பார்க்கிங்கில் ஏங்க ஆக்சிடென்ட் ஆக போகுது? பார்க்கிங்னால ரோடு எத்தனை ரோடு பிளாக் ஆகும். ஓ நீ அப்படி வரியா? அங்க போய் நான் வந்து ஷோல்டர் parallel to the line பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோ. பியூட்டிஃபுல் மோனி அப்படின்னு வீட்டுக்குள்ள ஷூ போடுறதுல இருந்து இங்க வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் மனமா பண்ணிருக்கா. லெஃப்ட் இண்டிகேட்டர், ஹேண்ட் பிரேக், 3 செகண்ட் வெயிட் பண்ணு, 5 நிமிஷம் ரோட்ல நிக்கணும், பிளேஸ்ல நின்னுட்டு இண்டிகேட்டர் போட்டுட்டு எல்லா செக்கும் பண்ணிட்டு அப்புறமா நேரா போகணும். மிரருக்கு வந்த உடனே திருப்பணும், திருப்பி நேரம் உள்ள போகணும். இந்த ஷோல்டரை பார்த்தோம் இத்தனையும் நான் பண்ணிட்டு இருந்த ரோட்ல அதை கவனிச்சு சொல்லி ஆறு நடிச்சு என்னை தள்ளி அவமானப்படுத்திடுவாங்க. கரெக்டாக போடுறியா? லைசன்ஸ் போடுறதுக்கு தான் மேட்ரு. அதுக்கப்புறம் உனக்கு பழகிடும். சரியா? அவ்வளோ. சரி, இப்போ நீ லைசன்ஸ் போகிற ப்ராசஸ் எந்த ஸ்டெப்பில் இருக்க? இப்போ வந்து நான் இன்டர்னல் டெஸ்ட்டு பார்க்கிங் இன்டர்னல் டெஸ்ட் நம்பர் 2ல இருக்கேன். செமஸ்டர் 1 செமஸ்டர் 2? செமஸ்டர் 2ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி நைட்டு வந்தேங்க. வந்துட்டு கண்ணு சும்மா பகல்லே நமக்கு பசுமாடு தெரியாது, ராத்திரியில் எங்கே எருமாடு வைக்கின்ற மாதிரி எனக்கு கண்ணும் தெரியல ஒன்றும் தெரியல, சும்மா எனக்கு கண்ணு தெரியாது. இல்லை நைட்டில் வேறு கொடுத்துட்டாங்க. சரின்னு வந்தேன், தத்தக்கான்னு போய் எப்படியோ 5 டெஸ்ட் இருக்கும் மொத்தம் பார்க்கிங் ஸ்மார்ட் யார்டுன்னு சொல்லிட்டு. அதில் வந்து 3 முடிச்சிட்டேன். 2 பார்க்கிங் வந்து பிடிக்குச்சு, ஆங்கிள் 1, கராஜ் 1. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் வந்தவங்க எல்லாருமே ஆங்கிள் கராஜ் பேரலல் எல்லாருமே போட்டாங்க. இல்லைங்க, நாங்கள் தான் தப்பாக இருக்கோம். நான் என்ன ஆகிட்டேன்னா ஒரு மாதிரி பதறி போய் இண்டிகேட்டர் போடல, செக்கெல்லாம் கரெக்டாக பண்ணல. நான் உள்ளே கரெக்டாக தான் போயிருக்கேன். ஹேண்ட் பிரேக்கை பிடிச்சி போட்டுட்டு ஆக்சிலேட்டர் அமுத்தி விளையாண்டுட்டு இருந்திருக்கேன். அந்த மாதிரி நிறைய குட்டி மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். உள்ளெல்லாம் கரெக்டாக தாங்க போயிருக்கேன். எல்லோ லைன்லலாம் படலை. இந்த இதெல்லாம் ஆனதுனால மைனஸ் ஆகி அது 2 புட்டுக்குச்சு. அதனால் இன்னொரு கிளாஸ் போயிட்டு வாங்கக்கா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு கிளாஸ் கம் டெஸ்ட். அதுக்காக சரி இன்றைக்கி வந்து வீக்கெண்ட்னால என் புருஷனையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துடுறேன். காலையில் மேட்ச் முடிச்சுன்னு அங்கே ஆல்ரெடி அந்த எபிசோட பார்த்துன்னு இருப்பீங்க. அதை முடிச்சு நீங்கள் வந்துருக்கோம். ஆமாம். இப்போ இந்த 5 டெஸ்ட்டில் 3 பாஸ் 2 அவுட்டு. இந்த 2 அவுட்டுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பாரு நீ இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு 4 நாள் கழிச்சு இந்த டெஸ்ட் எழுதுனா மறந்துடுவேன், இன்னைக்கே கிளாஸு இன்னைக்கே டெஸ்ட்டு எடுத்துரு, அப்போ தான் உனக்கு கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லி அவங்களே பார்த்து செஞ்சு போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அக்கா 1 மணி நேரம் வண்டி ஓட்ட போயிடுவாங்க. அவங்கள ஏதாவது சோபாவை பிடிச்சி படுத்துன்னு ஃபுல் ரீல்ஸ் தேய்ச்சி வைஃபை இருக்குங்க, அதனால் வந்து ஃபுல் சார்ஜ் போட்டு வந்திருக்காரு. ரீல்ஸ் தேய்ச்சின்னு இருப்போம் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்ட்டு இன்னைக்கு புருஷன் கூட வந்திருக்கேன், அதனால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் சொல்லி பரம்பரை சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன். ஜெயிக்க மட்டும் செய்யலைன்னு வச்சுக்கோ, உன் பேர்ல சொல்லிடுவேன், அவ்வளோதான். நீ வந்தனால தான் ஜெயிக்கல, அடுத்துட்டு நீ வராது. பதனாம போட்டால் போட்டுடலாம், கார் தான் போட்ட போகிறேன். நான் வந்து ஒரு மாதிரி ஏன்னா புதுசாக இருந்துச்சு எனக்கு. என்னென்னமோ கேமராவை பற்றி இப்படி காமின்றாங்க, அப்புறம் அதில் வாய்ஸ் வருது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சா, அதனால் போய் தப்பாக பண்ணி விளாண்டுட்டு வந்திருக்கேன். கேமராவில் கை கட்டுறது புதுசாக வரதெல்லாம் பேசுறது இல்லை, எனக்கு ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணல. நான் சும்மா இந்த ரோட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தேன். ஆனால் கொஞ்சம் வியர்டாக இருந்துச்சு. சரி ஓகே, 1 மணி நேரம் கிளாஸ் முடிச்சுட்டு இன்னைக்கு டெஸ்ட் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இன்னைக்காவது அதை 2யும் முடிக்கணுங்க, இல்லைன்னா திருப்பி இன்டர்னல் டெஸ்ட் இன்னொரு டைம் வரணும். ஏன்னா இதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு லைசன்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். திடீர்னு கிழிஞ்சிரும். இது சனிக்கிழமை அமைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் கிளாஸ் RTN நிறையா இருக்குது. சோழி முடிச்சு இப்போது இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி எங்கள் சிங்க குட்டி அங்கே வந்துன்னு இருக்கு பாருங்க. வா மோனே கிளாஸ் எப்படி போச்சு? போச்சு. ஒரு காமெடி நடந்தது. அவர் வந்து கேட்டாரு, அவர் வந்து என் கூட நின்றுட்டு இருந்தாரு. அவர் வந்து கேட்டாரு, இஸ் தட் யுவர் ஃபாதர் அப்படின்னாரு. நோ மை ஹஸ்பண்ட் அப்படின்னு. யூ லுக் லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட் சொன்னார். கைஸ், நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி யங்காக இருக்கேனா? உங்க கூட வந்து ஒரு உங்கள் அப்பாவா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை, தட்ஸ் மை ஹஸ்பண்ட், ஐ எம் மேரிட் அப்படி சொல்லி ஒரு வெக்கப்பட்டு இருந்தேன். அவர் வேறு நான் க்யூட்டாக மோனின்னு கூப்பிட்டு வந்தார். இல்லை பெரியவர் தான், பாசமாக கூப்பிட்டு பாசமாக அழகாக சொல்லி கொடுத்தாரு. அங்கே பர்ஃபெக்டாக போட்டுட்டேன் கைஸ். இனி அடுத்து வந்து ஸ்மார்ட் யார்ட் டெஸ்ட்டுக்கு போனோம். ஷட் அப். அப்பா மாதிரி தாங்கிறேன் பெரியப்பா. இந்த காஸ்டியூமில் வந்திருக்கேன் நான்.
இந்த காஸ்டியூம் வந்து அது நான் எங்க ட்ரம் பீப்பா மாதிரி இருக்கா, இவருக்கு நான் அப்பாவா? ஏய் இனிமே என் கூட பேசாத, ஓகே? அட்டி பொளந்துருங்கிறது. நீ தாடியெல்லாம் வச்சிருக்கனால டாடின்னு நினைச்சிட்டாங்க. டாடி தாடி வச்சிருந்தாலும் டாடி ஆயிடுவாங்க. ஆமா செல்லம், எனக்கு புரியல. நான் வந்து எங்க இருக்கேன் கைஸ், அதனால ஒரு கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. சுமதியை பார்த்தா உனக்கு கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரியா இருக்கு. இப்பதான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அது செகண்ட் இயர் படிக்குது, நீ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற, நான் எல்கேஜி படிக்கிறேனா? திரும்ப பதிவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சொல்லுவேன், இதுவரைலாம் யாரும் எனக்கு சொல்ல மாட்டாங்க. உனக்கு திட்டினாங்களா இல்லையா, அதை சொல்லும்போது திட்டல, சூப்பரா சொல்லி கொடுத்தாரு. அடுத்து வந்து ஸ்மார்ட் யார்ட் டெஸ்ட்டும் அங்கதான் நடக்குது, ஓரமா பண்ணின்னு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கதான் நானும் போவேன்னு நினைக்கிறேன். ஒரு வாரமா என்ன திட்டினே இருக்கா. சரி இவ்வளவு திட்டுவாங்க, ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா தப்பிச்சிட்டாலே. ஷிட், நல்ல எண்ணமே இல்ல உனக்கு. சரி ஓகே, இன்னைக்கு கிளாஸ் நல்லபடியா முடிஞ்சா? அடுத்த டெஸ்ட் நான் வந்ததுனாலதான். சூப்பர் செல்லம், எல்லா நாளும் திட்டு வாங்கிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் பெரியப்பா தான் காரணம் கைஸ். பெரியப்பா எல்லா நாளும் திட்டு வாங்கிட்டு இருந்தேன். நான் வந்தேன் இல்லையே, போன கிளாஸ் சூப்பரா தான் அங்கிள் சொல்லி கொடுத்தாரு. இல்லையே, திட்டு வாங்கினு சொல்லி அழுது. இல்லையே, அது அவர் இல்ல, அது டெஸ்ட் மணிக்கு அப்படியே போக வேண்டியதான், கூப்பிட்டுருவாங்க உடனே. இருந்தாலும் உன்னைய பார்த்து காலேஜ் ஸ்டூடெண்ட் சொன்னாங்க பாத்தியா? மைக் பாக்கெட்ல வச்சு நல்லா பேசிட்டு இருப்பீங்களா? அறிவு இல்ல. சரி ஓகே, அழகு செகண்ட் டே ப்ரூவ் பண்ணிட்டா சரிங்களா? ஓகே, அது இந்த மாடர்ன் காஸ்டியூம்ல இருக்கனால அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, பாப்போம் அந்த டெஸ்ட்ல என்ன தகட்டன்னு. உனக்கு சுக்குமல்லி காவி தள்ளுவாங்க போய் அப்படி. இந்த டெஸ்ட்ல நீ கண்டிப்பா பாஸ் ஆகற மோனி. ஐயோ எனக்கு எப்படியோ பாஸ் ஆகணும், கால்லாம் வலிக்குது. ஜோக்கு சும்மா விளையாட்டுக்காக பேசினோம், கண்டிப்பா நீ பாஸ் ஆகணும். ஓகேவா? நான் நிறைய பாயிண்ட் சொல்லி கொடுத்தாரு. நான் வந்திருக்கேன், அப்பாவா நான் வந்திருக்கேன் உனக்கு. சரியா? கண்டிப்பா நீ பாஸ் ஆகற. ஓகே? ஓப்பனிங்ல நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இன்னைக்கு மோனி பார்க்கிங் முன்னாடி தான் போட போறான்னு நினைக்கிறேன். ஒரு கார் ரிவர்ஸ் வருது பாருங்க, அதுதான் மோனி. இப்போ கரெக்டா போட்டானா இன்னைக்கு டெஸ்ட் பாஸ். இன்னைக்கு என்ன பண்றாங்கிறத பார்ப்போம். மேடம் வந்து நினைக்காங்க ரிவர்ஸ்ல ரன்னிங் கமெண்ட் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஓகே, இந்த பக்கம் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு ஒருத்தர். இவர் தான் இன்னைக்கு அக்கா பாஸ் ஆஃபிலாம் சொல்ல போறாரு. வாமோனே, இன்னைக்கு நீ தான், இன்னைக்கு உன்னோட நாள். இன்னைக்கு ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறோம். தோத்தானா கூட்டு வச்சு மூணு கொட்டிட வேண்டியதான். இண்டிகேட்டர் போட்டுருக்கா அக்கா கரெக்டா? இந்த பக்கம் மாறு. போடு. வாவ், பெர்ஃபெக்ட்டா வரால. அவ்வளவுதான், இன்னைக்கு ஒரே அட்டெம்ப்ட் முடிச்சிட்டாங்க. போடு. அடுத்த ஸ்டெப் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வரணும்னு நினைக்கிறேன். போய் சுத்திட்டு திரும்பி வந்து போடணும். பாப்பா என்ன பண்றான்ட்டு. ரிவர்ஸ் வராம முடிச்சுன்னு இருக்கு மேடம். அவர் ரிவர்ஸ் வாங்க இருக்காரு. அவ அங்க காரை போட்டு இங்கக்குள்ள நின்று முடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து ஃப்ரண்ட்ல பார்க் பண்ணோம். ஃப்ரண்ட்ல பார்க் பண்ணோன்னா இன்னைக்கு வெற்றி. மோனி வெற்றி கோப்பையை தட்டுவாளா? இருங்க, அதுக்குள்ளே ஒரு நேபாளி அக்கா உள்ள வந்துட்டாங்க. வாமோனி. ஒரு பார்க்கிங் கிளாஸ் போடுறது இந்த நிக்கிறா பாருங்க. ஒரு பார்க்கிங் கிளாஸை போடுறதுக்குள்ளேயும் இவங்க பண்றதுன்ட்டு பெரும்பாடா இருக்கு சாமி. ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன். இங்க உள்ள வந்து இருக்கு பார்க்கிங் போடுறதுக்கு. வாவ், பர்ஃபெக்டா எடுத்துட்டாடா. இன்னைக்கு அந்த இன்டர்னல் பாஸ் ஆகிறத யாராலும் தடுக்க முடியாது. அவ்வளவுதான்டா, முடிச்சே விட்டான்னு நினைக்கிறேன். பாஸா பாருங்க. இப்ப எங்க ஆளுக்கு சிரிப்ப இறங்கி வந்து ஒரு ஸ்மைல்ல வருவா பாருங்க.
இந்த என் சிங்க குட்டி அங்கே பாஸ் மார்க் வாங்கின்னு இருக்கு. இனிமேல் இந்த சிங்கத்தை யாராலும் எடுக்க முடியாது. இப்போ வந்து ஒரு ஸ்மைலை போடுவா பாருங்க. இவ்வளோதான் இல்லாமல் எஸ் சார் யுவர் ப்ரொமோட்டட் அஸ் டெப்டி சிஎம் அப்படின்னு போட்டு சிங்கம்மோட டைலாக்லாம் அடிச்சுன்னு மண்டே அடின்னு இருக்கான். ரெண்டாவது நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறாவை போட்டுருவாளோ. இது குட்டி ஜெயிச்சிட்டோம் மாறான்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன சொல்கிறான்னு வந்து போடு. ஏய் மாசா ஒரு என்ட்ரி போடு. ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கரெக்டாக போனேன். நான் லைட்டாக எங்களும் வரும்போது கோட்டை தட்டிடுவேன் பயந்துன்னு இருந்தேன். என்ன இந்த ரைட் ஒடிக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் தான் அக்கா ஃபுல்லா இப்படிதான் பார்த்துன்னு இருந்தேன். இப்படிதான் எனக்கு ஏன்னா 2 கண்ணிலையும் பார்த்தா அந்த பாயிண்ட் மிஸ் ஆயிருது. அதனால ஒரு கண்ணை முடின்னு ஒரு கண்ணிலேயே பார்த்துருந்தேன். ஓகே அண்ணன் வர தம்ஸ் அப் காட்டிட்டே இருந்தாரு. பார்த்தீங்களா இன்னைக்கு நான் வந்தேன் ஜெயிஷ்னா எவ்வளவு ஈஸியா டக்குன்னு முடிச்சிட்டோம் கைஸ். பாத்தீங்களா இருக்கு ஒரு வழியா இன்டர்னல் தான் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஆர்டிஏ இருக்கு. ஓகேங்களா இதே மாதிரி ஆர்டிஏல ஓட்டுங்க. சூப்பரா பண்றீங்களே வேற லெவல் அப்படினாரு அந்த அண்ணா. ஒரு தமிழ் தான் சொல்ல வேண்டியதானே. அவன் புருஷன் கூட வந்திருக்கான் இல்லாட்டி அட்டி மூக்கிலே குத்துவான்னு சொல்ல வேண்டியதானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கைஸ். அக்கா சூப்பரா வராங்க வேற மாதிரியே. வெரி குட். ஓகே இப்போ அந்த அக்கா ஜெயிச்சிருவாங்க. நாங்க எனக்கு ஜெயிச்சிட்டோம். முன்னாடி ஒருத்தவங்க வந்து ரொம்ப தப்பா ஓட்டிட்டு இருந்தாங்க கராஜ். அவங்க கேட்டாங்க ஹூ இஸ் யுவர் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு. சாரி ஐ டோன்ட் நோ ஹிஸ் நேம். பட் இன்னைக்கு வந்தவர் எனக்கு நல்லாவே சொல்லி கொடுத்தாரு. அவர் இந்த பாயிண்ட்லாம் எக்ஸாக்டாக சொல்லி கொடுத்தாரு. எனக்கு பா நல்ல வேலை கரெக்டாக பண்ணிட்டோம். இப்போ நிம்மதியா இருக்குன்றியா? அவருக்கு மிக்க நன்றி. பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி அண்ணா. ஓகே இன்னைக்கு அப்பானால தான் எல்லாம் தேங்க்ஸ்ண்ணா. நீங்கள் அப்பான்னு சொன்னது வச்சுக்கிறேன் அவனை. ஏய் சக்சஸ். ஓகே அடுத்தபடியா எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நான் ஜெயிச்சிட்டேன். அடுத்த ஒரு தம்ஸ் அப். கொஞ்சம் தம்ஸ் அப் போட முடியாது இங்க நிறைய இருக்கு கையில. அதனால அங்க அவர் பண்ணாரு பாத்தியா. குட் வெளிவாங்க. நான் ஆக்சுவலி இங்க கை காட்டலாம் நினைச்சேன் திருப்படின்னு சொல்லிட்டு. சரி அதுல மாட்டிக்கிட்டேனா நான் பார்க்கவே இல்லை அவரை. அங்க இருந்து பார்த்தேன் ஒரே ஒரு டைம் மட்டும். கரெக்டா பொசிஷன் பண்ணி ஒரு வழியா பண்ணிட்டேன். ஃபுல் கமெண்ட்ல அதை ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஆமா வரா லெஃப்ட் திருப்பு ஜெயிச்ச உடனே உன்னை நாங்க டெப்டி சூப்பரண்டா போலீஸ் ப்ரோமோட் பண்றோம். சரியா? ஓகே இதுதான் எங்களோட லைசென்ஸ் அப்டேட். மோனியோட இன்டர்னல் முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் கேட்டீங்க. சோ என்னோட இன்டர்னல் டெஸ்ட் முடிஞ்சு அடுத்து வந்து இனிமே தான் ஆர்டிஏ மாமா வருவாப்ல. வந்து இருக்கு. ஆர்டிஏ மாமா ஊம குத்தா குத்துவாரு தெரியல. இதே மாதிரி ஆர்டிஏ வந்து இப்போ எனக்கு ஒரு மாதிரி மனப்பாடம் ஆயிடுச்சு அந்த பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே போய் எக்ஸிக்யூட் பண்றோம். பேரலல் மட்டும் இன்னொரு டைம் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அது ஆக்சுவலி யூஸ்ஃபுல் தான். பண்ணிட்டு உடனே வந்து பண்ணாதான் அந்த ஞாபகம் இருக்கு. இல்லைன்னா மறந்து போயிருது கருமம். அதனால அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் ஆல்ரெடி. ஆமாங்க நான் பேரலலுக்கு வந்து இன்னொரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. அக்கா தப்பா திருப்பிட்டாங்க ஜாலியா. அங்க பாருங்க அது பிரச்சனை கிடையாது. இப்போ நாங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். இப்போ போய் டீ அடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் அடிச்சிட்டு வெற்றிகரமா வீட்டுக்கு போறோம். பஸ் வேற வந்து புதுவா. ஓகே பை பை. see you in another episode.